தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக 119 சங்கீதத்தினுடைய 172 வசனம். 172 வசனம். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். கவனிங்க, இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த காலவேளை நம்ம தியானிக்கும் பொழுது உண்மையாக நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்சைட்டு, அதாவது உள்ளொளியை நமக்கு தரும். அதாவது தேவன் ஒரு விஷயத்தை நமக்கு கடைபிடிக்கும்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அது நீதி உள்ளவைகள்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். என்னால் முடியல, எனக்கு இது சரி வராது, செட் ஆகாது, அப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லி ஆண்டவருடைய கற்பனைகளை புறக்கணிக்கிறார்கள். இப்போ அதிகாலை எழுந்து ஜெபிக்கணுன்றது ஒரு கற்பனைன்னு வைத்துக்கொள்ளுங்க, அது நீதி உள்ளது. நம்மால் முடியாட்டாலும் அதை செய்யணும், அதுதான் நீதி. அப்போ அப்படி சொல்லிட்டு சொல்கிறார், ஆதலால். அந்த இணைப்பு வாக்கியத்துக்கு பிறகு பாருங்க, அவர் சொல்கிறார், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். சொல்கிறதே நாவு தான் சொல்லும், ஆனால் அதை குறிப்பிடுறாரு தாவீது. குறிப்பிடுறாரு, சங்கீதத்தை எழுதினவர் குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாரு? என் நாவு எப்படி சொல்லுமா? அவருடைய நீதியை விவரித்து சொல்லுமா. இப்போ கர்த்தர் ஒரு விசுவாசியை அல்லது ஊழியரை ஒரு பாதையில் நடத்துகிறாருன்னு சொன்னால் அது கடினமாக இருந்தாலும் அங்கு அவருடைய நீதி மறைஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற தண்ணியில் இறங்கும் பொழுது யோவான் சான் சொல்கிறாரு, ஐயோ நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு அருகதை இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு கற்பனை, மனித வடிவில் அவர் வந்ததுனால நமக்கு முன்மாதிரியாக ஞானஸ்தானத்தை அவர் எடுக்கிறார். ஆண்டவருடைய நீதி என்பது சில சமயத்தில் நமக்கு புரியாது, ஆனால் நம்ம கீழ்ப்படிந்தால் பின்னாடி நம்முடைய நாவு அவருடைய நீதியை, அவருடைய வசனத்தை இப்படி கர்த்தர் எனக்கு செய்தார்னு விவரித்து சொல்லும். ஆகவே இந்த கால வேளையில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் சந்தோஷமாய் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது ஒரு நாள் வரும், அப்பொழுது நம்முடைய நாவு அவருடைய வசனத்தை விவரித்து சொல்லும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, நீர் எங்களை நடத்துகிற பாதைகள் கடினமாகவோ அல்லது பாடு நிறைந்ததாகவோ புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தாலும் ஒரு நாள் வரும், உம்முடைய நீதியை நாங்கள் விவரித்து சொல்லக்கூடிய நாள் வரும். இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வை தந்து வழிநடத்தி ஆசீர்வதி. காலை வேளையில் எல்லாரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பாராக. உம்முடைய பாதையிலே தொடர்ந்து அவர்களுக்கு முன்னேறி செல்ல கிருபை உண்டாகட்டும், எங்களுக்கு உண்டாகட்டும், எனக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.